அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் புதிய பாடத்திலுள்ள முக்கியமான பகுதியை பார்க்க போகிறோம். முதல்ல ஆசிரியர் வந்து முக்கியமான ஆசிரியர்களில் இவர் பெருஞ்சித்திரனார். இவர் முக்கியமான நூலாசிரியர். இதிலேருந்து நிறைய கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இவரை பற்றியுள்ள நூல் குறிப்பு முதல்ல பார்ப்போம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது. இதில் ஒரு 9 கொஸ்டின் நமக்கு பொறுத்துகளை சரியானுடைய தேர்வு செய்களெல்லாம் கேட்கக்கூடியது. முதல்ல பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் அது கேட்கலாம். அடுத்தது பாவலரேறு போட்டு பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் சொல்லிட்டு கேட்கலாம். பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். அடுத்தது இவ்வளோ 4 நூல் இருக்குது. ஒவ்வொரு நூலையும் கேட்டு அதன் ஆசிரியர் பெயர் எழுதுவதில் கேட்கலாம். முதல்ல கனிச்சாறு ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். கொய்யாக்கனி அப்படி கேட்கலாம். கொய்யாக்கனி நூலின் ஆசிரியர். பாவிய கொத்து நூலின் ஆசிரியர். நூறாசிரியம் என்ற நூலின் ஆசிரியர். அப்படி ஆசிரியர் பெயரும் எதுவும் உள்ளதில் இந்த 4 நூல்கள் பேரில் எதையாவது ஒன்று தந்து ஆசிரியர் பேர் கேட்கலாம். அப்புறம் அடுத்தது இதழ் ஆசிரியர் பேர் கேட்கலாம். தென்மொழியின் இதழை நடத்தியவர் பெருஞ்சித்திரனார். தமிழ் சிட்டு என்ற நூலை நடத்தியவர். தமிழ் நிலம் என்ற இதழை நடத்தியவர் அப்படி கேட்கலாம். அடுத்தது பொறுத்தெழுதுகளை தமிழ் கும்மி கனிச்சாறு, அதாவது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதோ பொறுத்தெழுதுகளை கேட்கலாம். இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் முழுமையான வினாவிடைகள் பிளேலிஸ்டில் இருக்குது. பார்த்து பயன்படுங்கள். நன்றி.